வணக்கம். மனித உரிமைகள் மீட்புக்காக செய்திகள் வாசிப்பது நிலா. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ லட்சுமி நாராயணன் பெருமாள் திருக்கோவிலில் இன்று செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணியளவில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கருட வாகனத்தில் வீதி உலா நடைபெற்றது. பக்தர்கள் அனைவரும் வீடுகளில் பெருமாள் சுவாமி வீதி உலா வருவதால் அனைவரும் சுவாமி தரிசனம் செய்து கொண்டார்கள். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் வைகாசி விசாக நட்சத்திரத்தில் 9/6/2025 அன்று திங்கட்கிழமை காலை 7 மணிக்கு திருமஞ்சனமும் 10 மணிக்கு கருட சேவையும் உள்புறப்பாடும் தீபாராதனையும் சிறப்பாக நடைபெற்றது. 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆத்துவாய்க்கால் பேட் மற்றும் பெரிய பேட் அங்கன்வாடி மையங்கள் பழுதுபார்க்கும் பணி எதிர்க்கட்சித் தலைவர் ராசிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் கீழ் இயங்கி வரும் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஆத்துவாய்க்கால் பேட் மற்றும் பெரிய பேட் அங்கன்வாடி மையங்கள் பொதுப்பணித்துறை மூலமாக 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பழுது பார்க்கும் பணிக்கான துவக்க நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ராசிவா அவர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். சப்தம் எழுப்பி யானைகளை விரட்டும் தெர்மல் கேமரா கூடலூர் வனக்கோட்டத்தில் புதிய முயற்சி. பந்தலூர் கூடலூர் வனக்கோட்டத்தில் குடியிருப்புகளை ஒட்டி முகாமிட்டுள்ள காட்டு யானைகளை அதிநவீன கேமரா உள்ள ட்ரோனில் கண்காணித்து விரட்டும் பணிகள் வனத்துறையினர் இரவு முழுவதும் ஈடுபட்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் வனக்கோட்டத்திற்குட்பட்ட பகுதியில் 6 வனச்சரகங்கள் உள்ளது. இப்பகுதிகள் கேரளா மற்றும் கர்நாடக வனப்பகுதிகளின் எல்லையாகவும் உள்ளது. கூடலூர் வனக்கோட்டத்தில் மட்டும் 154 யானைகள் இருப்பது சமீபத்திய கணக்கெடுப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் 15 யானைகள் கிராமப்புறங்களில் முகாமிட்டு மக்களை அச்சுறுத்தி வருவதாகவும் தெரியவந்துள்ளது. இங்கு வனங்களை ஒட்டி அமைத்துள்ள பெரும்பாலான தோட்டங்களை சுற்றிலும் சோலார் மின்வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளதால் யானைகளின் வழித்தடங்கள் தடைப்பட்டு அவை ஊருக்குள் வருவதும் மனித வனவிலங்கு மோதல் நடப்பதும் அதிகரித்து வருகிறது. கென்யாவில் சுற்றுலாவின் போது பயங்கரம், சாலை விபத்தில் கேரளாவைச் சேர்ந்த 5 பேர் பலி. நைரோபி கென்யாவில் நிகழ்ந்த கோரமான சாலை விபத்தில் கேரளாவைச் சேர்ந்த 5 பேர் பலியான விவரம் வெளியாகியுள்ளது. இது பற்றிய விவரங்களில் கத்தாரிலிருந்து 28 பேர் கொண்ட இந்திய குழுவினர் கென்யாவுக்கு சுற்றுலா சென்றுள்ளனர். இவர்களில் 14 பேர் கேரளாவைச் சேர்ந்தவர்கள். அனைவரும் பேருந்து ஒன்றில் சென்று கொண்டிருந்தனர். அவர்கள் பயணித்த பேருந்து நயான்துரா கவுண்டி அருகே வந்தபோது எதிர்பாராத விதமாக சாலையில் இருந்து விலகி சென்றது. கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து 100 மீட்டர் ஆழமுள்ள பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் பேருந்தில் இருந்தவர்களில் 5 பேர் பலியாகியுள்ளனர். அவர்களில் 4 ஆண்கள், 1 பெண் மற்றும் குழந்தை ஆவர். பலியான அனைவரும் பாலக்கோடு, திருச்சூர், பத்தினம்திட்டா ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள். இன்றைய செய்திகள் நிறைவடைந்தது.